இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்மளுடைய சுய தேவைக்காக, நம்முடைய சௌகரியத்துக்காக, நம்முடைய பிஸ்னஸ்க்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய உறவுகளினுடைய ஒரு டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா தான் வந்து இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம். இதுல குறிப்பா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது, அதுல நம்முடைய விருப்பப்படி தான் நாம செட்டிங்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்றோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா, வாட்ஸ்அப்ல ஆன்லைன் அப்படின்றது ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல எல்லாரும் தெரியிற மாரி வச்சுக்கலாம். டிபிங்கிறது நம்ம விருப்பம். நாம என்ன ஃபோட்டோ வைக்கிறோமோ, அதுதான் நம்ம விருப்பம். நான் என் ஃபோட்டோ வைப்பேன், என் பிள்ளைங்க ஃபோட்டோ வைப்பேன், நானும் கணவரும் சேர்ந்த மாரி ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வைப்பேன். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல நாம வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய சுய விருப்பத்துக்காக நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, இந்த சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாம, வாட்ஸ்அப்ல உங்க ஃபோட்டோ வைங்களேன். வாட்ஸ்அப்ல ஆன்லைன் காட்டுற மாரி வைங்களேன். இதெல்லாம் எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் தெரியுங்களா? உண்மையிலேயேங்க. உங்கள யாராவது இப்படி கேட்டாங்கன்னா, அவங்கள விட்டு நீங்க விலகி வந்துருங்க. நீங்க யார்கிட்டயும் இந்த மாதிரியான ரெக்வெஸ்ட் எல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. நீங்க உங்க ஃபோட்டோ வைங்க. நீங்க உங்களுடைய ஆன்லைன் தெரியிற மாரி வைங்க. ஆன்லைன்லாம் ஆஃப் பண்ணாதீங்க. லாஸ்ட் சீன்லாம் ஆஃப் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்களும் யாரையும் கேட்காதீங்க. யாராவது உங்கள கேட்டாலும் அவங்கள விட்டு நீங்க விலகி வந்துருங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் தெரியுங்களா? நம்மள ஒருத்தர் அடிக்கடி, அடிக்கடி இத வைங்க, அத வைங்க அப்டின்னும்போது WhatsApp யூஸ் பண்றது நான். இது நான் என் இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதுல உங்களுக்கு என்ன இவ்ளோ ரெக்வெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல.